எங்க வீட்டுக்காருக்கு எந்த பழக்கமும் இல்லை. எங்க குடும்பத்தை அவங்க ஒரு ஆள் தான் பாக்குறாங்க. அவங்க எந்த இடத்துலயும் நாங்க கூட கொடுக்க முடியல. நான் அடகு ITRFA எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா போய் நினைக்கிறீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு மோட்டோவில் வாங்கி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. 2025 என்னோட விஷயம் சொல்லிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். இந்த வீடியோ வந்து 1ஆம் தேதி நான் அப்லோட் பண்ண வேண்டியதுங்க. ஏன்னா இருந்தாலும் என்னால் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ சில பிரச்சனைகள்னால இருந்தாலும் இட்ஸ் ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். 2025 வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மறந்துடாமல் நான் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட அந்த பெல் பட்டன் ஆனில் வச்சுங்க. அப்படின்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வந்து சேரும். ஓகே, வாங்க மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மோட்டோ லைக் வந்து பார்ப்போம். பாய். ஓகே டிஆர்எஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா போய் நினைக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம வந்து திண்டுக்கல் போயிட்டுருக்கோங்க. எல்லாருமே நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க. நானும் என்னோட விஷஸ் சொல்லிக்கிறேன். ஹாப்பி நியூ இயருங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் போயிட்டுருக்கோம். ஏன் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் தான். எல்லோரும் ஒரு விதமாக செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னா, அவனோட ஆளோட செலிப்ரேட் பண்ணுவான். லவ் ஃபெயிலியர் ஆனவன் என்ன பண்ணுவான், சரக்கை போட்டு செலிப்ரேட் பண்ணுவான். ஸோ அந்த இதில் எதுவுமே இல்லாத முரட்டை சிங்கிளாக இருக்கவன் என்ன பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக வந்து ரைடை என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவான். ஸோ அதை நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, இதில் பெருசாக இல்லை. நம்ம வந்து எல்லாருனாலையும் கைவிடப்பட்டவங்க. சரி நம்ம என்ன பண்ணுவோம், சரி நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். 2025 நம்மளுக்கு புது தொடக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நிறைய இழந்தாச்சுங்க, நிறைய பார்த்தாச்சு, நிறைய ஏமாற்றம். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டாக நம்ம லைஃப்பில் நடந்துருச்சு. இட்ஸ் ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல. 2025 வந்து நம்மளுக்கு நல்லதாக இருக்கும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு போவோம். நல்லா தான் நடக்குங்க, பார்ப்போம் என்ன ஆகிட போகுது, நடக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரை கூட்டு போயிட்டுருக்காங்க, நம்ம தம்பியை கூட்டு போயிட்டுருக்கேன். அவன் என்னன்னா சைலண்ட்டாக உட்காந்து வந்துருக்காங்க. என்னமோ கேமராவை பார்த்து பேசினதே இல்லை, மாதிரி வெட்கப்பட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டோம். துண்டு ஆக்சுவலாக வந்து அது வந்து மாஸ்க்குன்னு கூட சொல்ல முடியாது. துண்டை வச்சு என்னென்னா மூஞ்சியில் கவர் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ சையாக இருக்குது, எனக்கு வெட்கமாக இருக்குது, நான் பொம்பளை பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்வதி காலேஜில் நான் வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து அங்கே சேர்த்துக்கொள்ள. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சேர்த்து விட்டா பொம்பளை பிள்ளைங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவேன் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து வேறு காலத்தில் சேர்த்து விட்டார். கொடுமுங்க, நம்ம வாழ்க்கையை நம்மளை என்ஜாய் பண்ணவே விட மாட்டாங்க. பழைய ஹெல்மெட்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோம். வண்டியை வந்து பார்க் பண்ணுறதுக்கு வந்து சரியான இடம் இல்லை. ஸோ அதனால என்னென்னா எல்லாருமே வண்டி ஹெல்மெட்டை வந்து பைக்கில் வச்சுட்டு வந்தாங்க. சரி, எப்போ கூட இருந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, இது எங்கள் ஊர்ரா, ஸோ என்னை நம்பி நீ வச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து வச்சுட்டு எப்பயும் போல் கேஷுவலாக வந்து மேலே போயிட்டோம். மேலே போய் ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் கீழே இறங்கி வந்தோம். கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, என்னோட ஹெல்மெட்டை மட்டும் போயிட்டு நானும் கீழே இறங்கி வந்து பார்த்தா இந்தமாரி சம்பவம். அப்போ அந்த அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அது என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. அவர் என்ன வார்த்தை சொன்னார்னா, தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு போடா அப்படின்னு சொன்னார். எனக்கு அது நினைக்கிறப்பல ஐயோ என்னங்கய்யா சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்க பண்ணா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே போனது போயிடுச்சு, சரி அடுத்து பார்ப்போம் சரின்னு சொல்லிட்டு நானும் கேஷில் அதை விட்டுட்டு கிளம்பிட்டு மயான பூமியாக இருக்கா சொல்லிக்குது. சைலண்ட்டாக இருக்குது ரோடு. எப்பயுமே பார்த்தா பரபரன்னு துருன்னு இருக்கும். சட்டத்தில் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. சட்டத்தில் எதுவும் கேட்க மாட்டேதா? கஷ்டமா இருக்கா? இதுக்கு மேலே கத்தியை பேச முடியும். ஒரு மைக்கு வேணா கொண்டு வரட்டுமா? பின்னாடி சீட்டு கொஞ்சம் தூக்கி இருக்கனால ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. பின்னாடி சீட்டு தூக்கிருந்தா கேட்க மாட்டேதா? நீயே ஆரம்பிச்சுட்ட சம்மந்தம் இல்லாமல் பேச. சம்மந்தம் இல்லாமல் பேசுறதா அவன் வேலையா? ஐயோ என்னத்த சொல்ல நான். அண்ணாச்சி பார்த்து பிரேக் போடுங்க, பின்னாடி லைட்டு வேற எரிய மாட்டுது உங்க வண்டியில. போச்சுடா பாட்டுதானுங்கடா. இண்டிகேட்டரும் போட மாட்டுறாங்க, எதுவும் போட மாட்டுறாங்க. ஆனால் கேட்டால் கவர்மெண்ட் பஸ் டிரைவரு அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. வேற என்னத்த சொல்ல, நாடு ஏன் நாசமாக போகுதுன்னா இந்தமாரி தான் நிறைய ஆக்சிடென்ட்ல இதுமாரி தான் நடக்குது. இந்தமாரி பைத்தியக்காரங்க இந்த பாரு
ஒன்று எங்கிட்டு போனோம் இல்லை எங்கிட்டு போனோம், ஏதாவது ஒரு ஓரத்தில் போயா இங்கே போனால் சுற்றி போகணும், அங்கே போனால் சுற்றி போகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த பாய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சன்ஸ்கிரீன் கேளு. சன்ஸ்கிரீன் வேணுமா? சாப்பாடு தானே மெயின். சாப்பாடு தான் மெயின். சாப்பாடு தான் நம்மளுக்கு முக்கியம். சாப்பாடு தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லை? சாப்பாடு தான் முக்கியம். அது எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஒரு தடவை வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டை வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்களா, பப்ளிக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபன் பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா பேர் இருப்பாங்க, நல்ல ஃபன் பண்ணுறது வந்தீங்கன்னா. ஐயா ஃபோன் பேசிக்கிட்டே முன்னாடி பார்த்து வாங்க, தலை வந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கே வழி விட மாட்டேங்க. ஐயா எங்கிட்டு போந்தில்லையே. இன்றைக்கி நம்ம எந்த மாரி டாஸ்க் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம 2025 வெல்கம் பண்ணுற விதத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுற எண்ணத்தில் வந்து ஒரு சின்னதாக வந்து நம்மளால் முடிஞ்ச நம்ம ஹெல்ப்பை வந்து பண்ணுவோம். சின்னதாக ஒரு கேம் மாரி கண்டக்ட் பண்ணி அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ நிறைய பேர் இந்த நிறைய புக்கில் படிச்சிருப்பாங்க, ஏழைகளோட சந்தோஷத்தில் வந்து இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நோக்கத்துக்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஆனால் என்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இல்லைங்க, நான் வந்து அவ்வளோ பெரிய ஆளில் இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்சதை நீங்களும் பண்ணுங்கள். தேவையில்லாத இந்த விஷயத்தில் வந்து காசை வீணாக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்து காசை வீணாக்கலாமே. ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. டிஆர்எஃப் எங்கே போகிறதுனே தெரியாமல் நான் வாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் பைத்தியக்காரத்தனமாக. இவனையும் கூட்டு வந்து பாவத்தில் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு இந்த கோவிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி தொளிச்சு கூப்பிட்டு வருவாங்க. கொஞ்சம் தலையசைச்சா கூட சம்மதம்னு ஒரே போடா போட்டுருவாங்க. நீ எங்கிட்டு பார்த்தாலும் இந்த சிவப்பு சிவப்பா ரெட்டா தெரியுதானுங்கடா. உங்களுக்கும் அப்படிதான் தெரியுதா? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. இந்த பழனிக்கு போறாங்க பாத்திருக்கியா, ரோட்ல நடந்து போவாங்கடா. பாத யாத்திரை போறது நடந்து போவாங்க. அவங்க எந்த ஒரு நைட் நேரத்தில் நடந்து போகும்போது நானே ஆஃபீஸ் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பேன். வந்துகிட்டு இருப்ப பார்த்தோன்னா நல்லா இருட்டா இருக்கும், எந்த ஒரு லைட்டுமே இருக்காது, நடந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமான ரோடு, அந்த பத்திரம் டு திண்டுக்கல் ரோடு வந்து ரொம்ப மோசமானது. அதில் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அதில் எப்படி நடந்து வராங்கன்னு தெரியல, ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அதில். இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நடந்து வராங்க. ஸோ ஆமாம், ஸோ இதில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு லைட்டோ ஒரு இல்லைன்னா ஒரு ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமானதுங்க. வந்துட்டேன். இது யானை தோப்பமா? இதுலடா அது பைத்தியக்காரா, உள்ள இருக்குடா அது. நம்ம தாண்டி வந்துட்டோம்டா. அதெல்லாம் கோவில் இங்க இருக்கு, யானை தப்புன்றியடா. அது எனக்கு தெரியல, கொள்ளான டவுட்டு. யானை தப்புன்றது பேர் எப்படி வச்சு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஓகே, நல்லா இருக்கும் இந்த கோயில் வந்து. அந்த திருவிழா டைம்ல பார்த்தோன்னா வேற லெவல்ல இருக்கும். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில்னா வேற லெவல்ல இருக்கும். நான் ஒரு தடவை கூட இது வரை திருவிழாக்கு வந்தது இல்லை. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்தது. அந்த மொட்டை அடிக்கிறப்ப கூப்பிட்டு வந்து ஒரு தடவை என்னமோ மொட்டையை போட்டு கூப்பிட்டு போனாங்க. அதெல்லாம் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் 2வது ஒரு தடவை வந்தேன். எங்கன்னா அந்த சைடில் பூங்கா ஒன்று இருக்கு பார்த்தியா? அந்த பூங்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லை, ஃபேமிலியோட தான் வந்தேன். நம்ம தனியாக தானே வர முடியும், நம்மளுக்கு எப்போ அப்போல்லாம் லவர்ஸாக இருந்தாங்க யாருமே இல்லை. அன்னைக்கு தனியாக வந்தேன். அன்னைக்கு வந்து நல்லா ஃபன்னாக இருந்துச்சு அது வந்து ஃபேமிலியோட வரும்போது. அதெல்லாம் இப்போ நினச்சாலும் அதெல்லாம் கிடைக்குமான்னு நினச்சா கிடைக்காது. அதில் அப்போக்கப்போ சந்தோஷம் கிடைக்கிறது அப்போக்கப்போ அனுபவிச்சுட்டு போயிருந்தோம். ஐயோ போயிருச்சு, செஞ்சிருச்சு, நான் பார்க்கலையே, விட்டுட்டேனே இப்போ அப்படின்னு சொல்லி புலம்புனாலும் பின்னாடி வந்து நம்மளுக்கு கிடைக்க போகிறது இல்லை. கரெக்டு தானே? ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து ஒரு சின்ன ஒரு கேம் மாரி நம்ம வந்து விளாட போகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து 100 ரூபா வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து இது தெரிய வேணாம். ஸோ அவங்க வந்து இதில் வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு கிடச்சிச்சின்னு ஒரு லக்கில் வந்து அவங்க வந்து ஒரு சந்தோஷம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வரையா சரி ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு கேம் மாரி தான் 2025 வருது இல்லை. ஸோ
ஸோ அதை வந்து நம்ம வந்து நல்லா வரவேற்போம்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன கேம் மாரி பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கை இருக்குது. 2 கையில் ஏதாவது ஒரு கையில் வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு கிடச்சுன்னா உங்களுக்கு லக்கு. நீங்களே ஏதாவது ஒன்று தொட்டு பார்த்துங்க, எடுத்துக்கங்க. ஏதாவது ஒன்று தொடுங்க, சும்மா அதுங்க இருக்கு அதில் காசுல என்ன இது உங்களுக்கு இதை எடுத்துக்கங்க. ஹாப்பியா, சந்தோஷமா இருக்கீங்களா? ஸோ ஓகேங்க, உங்களுக்கு அதேமாரி தான் நான் சொல்கிறேன். கையில் 2 கையில் ஏதாவது ஒரு கையில் வந்து அமௌண்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையானது நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துங்க. ஆனால் இல்லைன்னா என்னை கோச்சக்கூடாது. பார்த்துட்டீங்களா? சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, நல்லபடியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, சேஃபாக இருங்க. அதான் சொல்லுவேன். 2025 முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நல்லதை நீங்களும் பண்ணுங்க, நல்லதை நினைங்க. இனி ஒரு மயனை நினச்சி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் வாழ்த்திட்டு போங்க. இந்தாங்கம்மா, என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பு நியூ இயர் வயசில். ரொம்ப நன்றிங்கய்யா. இதுமாரி தான் இந்த 2 கையில் ஏதாவது ஒரு கையில் வந்து காசு வச்சுருப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து இந்த காசு வந்து உங்களுக்கு சொந்தம். சரிங்களா? சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சரி எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கானது தான். சரிங்களா? சந்தோஷம் தானே? என்னால் முடிஞ்சதுமா இது. பாப்பா பின்னாடி கண்டிப்பாக வருவேன். இன்னும் நிறைய பண்ணுவோம். இந்த மாரி இன்னும் ஒரு மயனை நினச்சிங்க, கண்டிப்பாக நான் வந்து பார்ப்பேன். அதேமாரி தான் உங்களுக்கும் 2 கையில் ஏதாவது ஒரு கையில் காசு இருக்குது, ஏதாவது தொட்டி எடுத்துங்க. எல்லாருமே அதே செலக்ட் பண்ணிட்டு அதில் காசு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதில் இருக்காதா? அதில் காசுல என்ன பண்ணீங்க? காசெல்லாம் சாக்லேட் தான் கொடுப்பாரு உங்களுக்கு. சாப்பாடு சரி இந்தாங்க, இது உங்களுக்காக. என்னால் முடிஞ்சது. நல்லா இருக்கு. உங்கள் பொண்ணு தானா? ஆமாம், யூடியூப்லேருந்து தான் வந்திருக்கேன். வேறு ஒன்றும் உங்களுக்கு அதேமாரி தான். 2 கையில் நல்லா எடுக்குங்க. 2 கையில் ஒரு கையில் தான் காசு இருக்குது, ஒரு கையில் காசு இல்லைன்னா என்னை சொல்லக்கூடாது. என்னையும் சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது. அப்புறம் கன்ஃபார்மா உள்ள ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நன்றிம்மா. இந்தாங்க, இது உங்களுக்கானது. பாப்பா வாமா, அண்ணன் கொடுத்தா வாங்கிடுவியா? வாங்கிடுவியா? உன் பேர் என்னது? ரிக்ஷியா? என்ன படிக்கிறீங்க? 6வதா? எங்க? மேட்டுப்பட்டி அந்த ஸ்கூல்லையா? சரிம்மா. அண்ணன் கொடுத்தா வாங்கிடுவியா? அவங்களுக்கு வேறுதே. சரியா? கேம் தான், சின்ன கேமு. வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு கையில் தான் இருக்கும், நீ செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். அப்புறம் இல்லைன்னா என்னை திட்டக்கூடாது. அண்ணன் போனதுக்கு அப்புறம் திட்ட மாட்டல? கண்டிப்பாக திட்ட மாட்டல? சரி, சூஸ் பண்ணு. ஐயோ இல்லையே, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அண்ணனோட சின்ன கிஃப்டாக வச்சுக்க. சாப்பிடு, நல்லதா? ஹாப்பி நியூ இயர். இதில் நிறையா நாம் ட்ராவல் பண்ணுவோம், நிறைய இடத்துக்கு நாம் வந்து போவோம், செய்வோம். ஸோ இன்றைக்கி வந்து 2025 வெல்கம் பண்ணுற விதத்தில் வந்து நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி மாரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன் தான். எங்கள் அம்மா வந்து இப்போ தான் ரீசெண்டாக இருந்தாங்க. ஸோ என்னோடய வழி அது என்னன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ எந்த மாதிரி வழி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ நம்மளை காட்டிலையும் ஒன்று நிறைய கேஸ் கூட வாங்க முடியாது, சாப்பாடு ஆக்க முடியல. எங்க வீட்டுக்காருக்கு எந்த பழக்கமும் இல்லை, எங்க குடும்பத்தையே அவங்க ஒரு ஆள் தான் பாக்குறாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் நான் விட்டு அவங்களும் என்னை அப்படி வைக்கல. அதனால அவங்க ஒரு ஆளா பாக்குறதுனால வாடகைக்கு வழி வாங்கி அவ்வளவுதான். இப்ப ரேஷன் கார்டு கூட திருப்ப முடியல, நான் அடகு வச்சுருக்கேன். 2000 ரூபாய்க்கு அடகு வச்சிருக்கேன். ரேஷன் பொருள் வாங்குறதுல எப்படி கார்டு அடகு வச்சிருக்கேன். இப்ப நான் உங்கள்கிட்ட வச்சுன்னு நான் உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கணும். வாங்கிட்டு ரிட்டன் வந்து ஜாமானை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ரூபாய்க்கு வச்சிருக்காங்கன்றத விட நம்ம நேரா பாக்குறோம்ல. நான் ஒயின் ஷாப் கிட்டதான் வீடு, அங்க எல்லாருமே வாங்கின உடனே அப்படிதான் போறாங்க. அப்படிங்கிற அதை ஒழிக்கவோ நம்ம மாத்தவோ நினைச்சாலும் மாத்த முடியாது. இல்லைன்னா நாங்க வாழ மாட்டோம்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்புறம் எப்படி நம்ம மட்டும் இதுல இறங்க முடியாதுல்ல. ரொம்ப கஷ்டம். மாறும், எல்லாம் மாறும்.
இந்த வீடியோ பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ பார்க்குறவங்க இந்தமாரி தெரிஞ்சுப்பாங்க, நம்மளோட குடும்பத்தில் இந்தமாரிலாம் நடக்குது செய்யுது, ஸோ நம்ம இந்தமாரி தெரிஞ்சு இந்தமாரி இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் எல்லாம். ஸோ நல்லது நடக்குங்க 2020 கண்டிப்பாக நல்லது நடக்கும், எல்லாம் மாறும். நீங்கள் நினச்ச எல்லாமே மாறும் அப்படின்னு நம்பிக்கை தானே வாழ்க்கை. நானும் நம்பி தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா எல்லாம் மாறும் கண்டிப்பாக வருவோங்க. மேலும் வளரணும். அதுக்கு முதல்ல நல்லா படிக்கணும் சரிங்களா? நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கரியரை வந்து யோசிக்கணும். அண்ணனுக்கு ஒரு டிஆர்எஃப் இதோட நம்ம வந்து பாய் வரேங்கம்மா. ஓகே டிஆர்எஃப் பார்த்தீங்களா, இதுதான் நான் எதிர்பார்த்ததுண்ணா. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷத்தை வந்து நான் பார்த்ததில்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த இது. ஓகே டிஆர்எஃப் பையனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க, நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். என்னால் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து 30 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ண முடிச்சுங்க. ஸோ என்னால் மட்டும் முடியுமா என்ன, உங்களாலே கண்டிப்பாக முடியுங்க. இந்தமாதிரி சின்ன நல்ல விஷயங்கள் பண்ணி பாருங்கள், அதில் என்ன ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வே போகிறீங்க, அந்த வேக்கு என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, அந்த ஸ்டெப்பில் என்ன ஹார்ட் ஒர்க் இருக்குன்றது தாங்க இருக்கும் உங்களுக்கு சக்ஸஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேயை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் வந்து சேரும். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறந்துனா லைக் பண்ணுங்கள், மறந்துனா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. லவ் யூ, பாய், டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும்